ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா எனும் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஓவிய ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி சென்னை கவின் கலைக்கல்லூரியில் துவங்கியது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு பள்ளி ஓவிய ஆசிரியர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு புதிய தொழில்நுட்பத்தில் ஓவியங்களை வரைய கற்றுக் கொண்டனர். இப்பயிற்சியின் போது ஓவியம் வரைவதன் அடிப்படை, மாணவர்களுக்கு எளிதாக எப்படி ஓவியம் வரைய கற்றுத்தரலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. ஓவியங்களுக்கு கலரிங் செய்தல், செராமிக் கலை ஓவியங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பல்வேறு ஓவியக்கலை பயிற்சி அளிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். தாங்கள் கற்ற கலையை வகுப்பறையில் மாணவர்களுக்கு கற்றுத்தர இப்பயிற்சி வாய்ப்பாக அமைந்துள்ளது. சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் நடந்த 38வது புத்தக கண்காட்சி 700 அரங்குகளுடன் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் 13 நாட்களாக நடந்து வந்தது. கண்காட்சி நிறைவடைந்த நிலையில் 12 லட்சம் வாசகர்கள் பார்வையிட்டு சென்றதாகவும் 15 கோடி ரூபாய்க்கு மேல் புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் தென்னிந்திய பதிப்பாளர் விற்பனையாளர்கள் சங்க செயலாளர் புகழேந்தி தெரிவித்தார். அரசியல், சுய முன்னேற்றம், ஜோதிடம், கலை, இலக்கியம் உள்ளிட்ட புத்தகங்கள் அதிக எண்ணிக்கையில் விற்பனை செய்யப்பட்டது என்றும் அடுத்த ஆண்டு முன்னதாகவே புத்தக கண்காட்சியை தொடங்க முயற்சி மேற்கொள்வோம் என்றும் புகழேந்தி தெரிவித்தார். சென்னை வேப்பேரி குரு ஸ்ரீ சாந்தி விஜய் ஜெயின் மகளிர் கல்லூரி தனது 25வது வெள்ளி விழா கொண்டாட்டத்தை துவக்கியுள்ளது. வெள்ளி விழா துவக்க விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன்கோல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 25ஆம் ஆண்டு விழாவை குத்து விளக்கேற்றி தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன்கோல் துவக்கி வைத்தார். கல்லூரி மாணவிகள், பெற்றோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. மாணவிகள் தங்கள் கல்லூரியின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் உற்சாகமாக பங்கேற்றனர்.